Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. இன்றைக்கு ஓதின சூரத்து நிசால சில ஆயத்துக்களை இன்ஷால்லா விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹு தாலா அந்த நஸ்ரானிகள் யஹூதிகளுடைய குற்றங்களை சில நேற்று ஓதி காட்டின ஆயத்தில் தஃப்சீரில் சொல்லப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான், فَبِمَا نَقْضِهِمْ مِيثَاقَهُمْ وَكُفْرِهِمْ بِآيَاتِ اللَّهِ وَقَتْلِهِمُ الْأَنْبِيَاءَ بِغَيْرِ حَقٍّ. அது நேற்று விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அவங்க உடன்படிக்கைகளை முறிச்சாங்க, அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை நிராகரிச்சாங்க, நபிமார்களை எந்த ஒரு அனுமதி இல்லாமல் ஹக் இல்லாமல் தவறான வழியில் கொலை செஞ்சாங்க. இதே மாதிரி உள்ளங்களில் திரையிடப்பட்டிருக்கு, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு விளங்காதுன்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல் தபா அல்லாஹு அலைஹா பி குஃப்ரிஹிம், அவங்களுடைய குஃப்ரின் காரணமாக அல்லாஹு தஆலா அவைகளின் மீது முற்றுகையிட்டு விட்டான். ஃபலா யுமினூன் இல்லா கலீலா, கொஞ்சம் பேரை தவிர அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. யஹூதிகள் பொதுவாக அந்த மார்க்கத்தை விட்டு வாரது என்பது ரொம்ப கஷ்டம், மிக குறைவு. அதிகமான யஹூதிகள் மதம் மாறினாங்கன்னு சொல்றது கஷ்டம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாறுறாங்க. யஹூதிகளுடைய உள்ளங்களுக்கெல்லாம் முற்றுகையிட்டுட்டான், முத்திரையிட்டுட்டான். அவங்க செஞ்ச இவ்வளோ பெரும் பாவங்களுக்கு நேற்றும் சில அவங்களுடைய பெரும் பெரும் பாவங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அவங்க செஞ்ச பாவங்கள் அல்லாஹ்வுடைய சாஃபத்தை அவங்கள மீது கட்டாயமாக்கிட்டது, நேரான பாதை விட்டு தூரமாக்கிட்டது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், பெரும் பெரும் அத்தாட்சிகள் அவனுக்கு காட்டப்பட்டது. நபிமார்களுடைய மூலமாக அல்லாஹ் தஆலா பெரும் பெரும் மோஜிசாக்களை அவனுக்கு காட்டினான், அற்புதங்களை காட்டினான். அதுக்கு பிறகு கூட அவங்க அதை மறுத்து திரும்ப குஃப்ரின் பக்கம் போனாங்க. நபிமார்கள் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அவங்க கொலை செஞ்சுருக்கிறாங்க. சில ஹதீஸில் வருது, காலையில் 70 நபிமார்களை கொண்டுட்டு மாலையில் சும்மா கடை போட்டுன்னு வியாபாரம் பண்ணுவானுங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சோன்னு கூட அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்காது. 70 நபிமார்களை ஒரே நாளில் பகலில் கொலை செஞ்சுட்டு மாலையில் வளமையான மாதிரி வியாபாரம் செஞ்சு கொண்டு சந்தோஷமாக இருப்பானுங்க. அந்த அளவுக்கு மோசமான மக்களாக இருந்தாங்க யஹூதிகள். இத்தனைக்கும் அவங்க நபிமாருடைய பிள்ளைகள். யாருடைய? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயல்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மறுபெயர் இஸ்ராயில், அவங்களுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில். அதில் வந்தவங்க தான் இவங்க. நபிமாருடைய வம்சத்தில் வந்தவங்க பெரும் பெரும் பாவங்களை செய்ய தொடங்கிட்டாங்க. அப்போ நபிமார்களை கொலை செஞ்சாங்க, உள்ளங்களை திரையிடப்பட்டதாக, உள்ளங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லதை விளங்குதில்லைன்றெல்லாம் சொன்னாங்க. அல்லாஹு தாலா அவங்களோட உள்ளங்களை முற்றுகையிட்டுட்டான். இதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக மோசமான வார்த்தைகளை சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செஞ்சென்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சொன்னால், மரியம் விபச்சாரம் செய்யலை, அவள் பரிசுத்தமான பெண்மணி, நாங்கள் தான் அவட வயிற்றில் கற்பத்தில் குழந்தைய குன் என்று சொல்லி குழந்தை உருவாக்கினோம், என்று சொல்லி உருவாக்கினோம். அதனால் அவ விபச்சாரம் செய்யல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் ஏற்றவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், மாறாக அவர்களுக்கு அவரை மாதிரி ஒருத்தருடைய முகத்தை நாங்கள் உண்டாக்கி அவரை காட்டி கொடுக்க போனோம். யஹூதாவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒப்பாக ஆக்கி அவனைத்தான் அவங்க கொலை செஞ்சாங்க, அவனைத்தான் தூக்கில் ஏற்றினாங்க, சிலுவையில் ஏற்றினாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்தி, நிச்சயமாக ஒவ்வொரு வேதக்காரர்களும் அவரை கொண்டு அவருடைய மௌத்துக்கு முன்னாடி நிச்சயமாக ஈமான் கொள்வார்கள். வயோமல் கியாமத் யக்கூன் அலைஹிம் ஷஹீதா, கியாமத்திர நாளையில் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்தில் 2 கடம்பாடு இருக்கு. ஒன்றன்னா லயுமினுன்ன பிஹி, அவரை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அவர்னா ரசூலுல்லான்னு வைக்க மேலும். ஆனால் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதை விட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா திரும்ப உலகத்துக்கு அனுப்புவான். அவங்க உலகத்துக்கு வருவாங்க கடைசி காலத்தில். அப்போ அவங்க வந்துட்டு பிறகு அவங்க இஸ்லாத்தை தான் மக்களுக்கு மத்தியில் பரப்புவாங்க. அந்த இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. யஹூதிகளுடைய செய்திகள் நிறைய இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்ஜீல் வேதத்தை கொடுத்தான்,
இதே மாதிரி நிறைய மோஜிசாக்கள் அவங்களும் செஞ்சு காட்டினாங்க. மண்ணால் பறவை மாதிரி செய்வாங்க, ஊதுவாங்க, அது உயிர் பெற்று பறக்கும். இதே மாதிரி மௌத்தானங்களை உயிர்ப்பிச்சு காட்டினாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியோட. இதே மாதிரி குஷ்டரோகிகளை தொடுவாங்க, சுகம் பெறுவாங்க. பிறவி குருடர்களுடைய கண்ணை தடவுவாங்க, பார்வை கிடைச்சிடும். வீட்டுகளில் என்ன வச்சிருக்கிறாங்க என்பதை கூட சொல்லுவாங்க, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிற உணவுப் பொருள்களை. இதே மாதிரி என்ன சாப்பிட்டுட்டு வந்தாங்க என்பதை கூட அறிவிச்சாங்க. இதெல்லாம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நான் செய்கிறேன். அதெல்லாம் பார்த்தும் கூட அந்த மக்கள் அதை அவங்கள மறுத்தாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத்தை அல்லாஹ்வுடைய பகிரங்கமான மோஜிசாக்கள் எல்லாம் பார்த்து அவங்க பொறாமை கொண்டாங்க. யகூதிகளுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான குணம்தான் அவர்களை காஃபிராக்கிறதுக்கு மெயின் காரணம் ஹசதம் மின் இந்தியாம் ஃபுசிஹிம், பொறாமை இருக்கிறதே ஹதீஸில் வருது பயங்கரமான பாவம், நன்மைகள் அனைத்தையும் அழிச்சிடும். அப்போ யகூதிகள் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்க காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காரணம், ரசூலுல்லாஹ்வை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காரணம், எல்லாம் மெயின் காரணம் ஹசதம் இந்தியாம் ஃபுசிஹிம், அவங்களுடைய பொறாமையின் காரணமாகத்தான். அந்த பொறாமை தான் அவங்கள பெரும் நலவுகளை விட்டு தூரமாக்கிட்டது. அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்கப்பட்ட எத்தனையோ மோஜிசாத்துகள், அற்புதங்கள் அவங்க பார்த்தும் கூட அவங்க எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளலை. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் என்ன செஞ்சாங்க, ஒரு ஊரில் அதிகமாக வசிக்கலை. அவங்க உலகத்தெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி கொண்டு தான் இருந்தாங்க. போராடங்கள் எல்லாம் போய் அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க. அவங்களும் போவாங்க, அவங்களோட கூட தாயும் இருந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம். மக்களிடத்துல போவாங்க, பல இடங்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய அற்புதங்களை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாங்க. ஒரு தடவை இவங்க அப்படியே இப்படி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவங்கள செயல் பிடிக்காம அந்த சிலையை வணங்கக்கூடிய, நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய அரசனொத்தன் அந்த காலத்தில் திமிஷ்க் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான். அவங்க யூனானுடைய கீழே, அந்த நேரம் திமிஷ்க் யூனானுடைய ஆட்சி கீழே இருந்துச்சு. அப்போ ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த அரசன் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவனாக இருந்தான். அவன்கிட்ட போய் இவங்களை பற்றி மோசமாக சொல்லி, அவங்கள பற்றி அவதூறு சொல்லி, இவர் மக்களை குழப்பம் செய்யக்கூடியவர், ஃபித்னாக்காரண்டெல்லாம் சொல்லி அவர் கடைசிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்கிறதுக்கு தயாராகித்தான் ஆள் அனுப்பி இவங்களிடத்துல வந்தாங்க பிடிக்கிறதுக்கு. அல்லாஹ் தஆலா அவங்கள உயர்த்தினான், வானத்துக்கு உயர்த்தி அதுக்கு பதிலாக பிடிச்சு அனுப்பினவனை, வழிகாட்ட வந்தவனை பிடிச்சு மேலே அவனை கொண்டு போய் அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, பிறகு சிலுவையில் ஏற்றினாங்க. ஹைர், அது சென்ற 3-4 நாளைக்கு முன்னாடி கூட ஞாபகப்படுத்தப்பட்டது ஒரு சில விஷயங்கள். அதில் அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வஇமின் அஹ்லி கிதாபி, இப்போ வேதக்காரர்கள் ஒவ்வொருவரும் அவரை கொண்டு ஈமான் கொள்வார்கள் அவருடைய மௌத்துக்கு முன்னாடி என்ற விஷயத்தில் தஃப்சீருடைய உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. யாருடைய மௌத்துக்கு முன்னாடி ஏன்னா இந்த அரபி இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த அவர் வேதக்காரர் ஈமான் கொள்வார் என்று சொல்லுவார், அவரை கொண்டு கபல மௌத்திகின் அவருடைய மௌத்துண்டா வேதக்காரருடைய மௌத்து என்று சிலருடைய கருத்து. ஆனால் அதிகமானவங்க சொல்கிறாங்க இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு முன்னாடி ஈமான் கொள்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு திரும்ப வருவாங்க, வந்து மக்களை எல்லாம் பக்கம் அழைப்பாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வாங்க, அதுக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்து உலகத்தில் பரப்புவாங்க. அப்போ அந்த காலத்தில் வேதக்காரர்கள் எல்லாரும் இஸ்லாமிய மதத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை தான் பரப்புவாங்க. அப்போ கபல மௌத்திஹி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு முன்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த காலத்தில் வேதக்காரர்கள் யாருமே தன்னுடைய பழைய வேதம் அப்படின்னா தௌராத்து மீது இஞ்சில் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் இஸ்லாத்தின் பக்கம் வந்துடுவாங்க, குர்ஆனை நம்பி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வாங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்ல நாங்கள் செஞ்சு காட்டுவோம். கியாமத்து நாளைக்கும் அவருடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு அவர் உலகத்துக்கு வந்து கொஞ்சம் காலம் தான் இருப்பார். அந்த காலத்தில் வேதக்காரர்கள் எல்லாரையும் நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் எடுப்போம் அவர் மூலமாக. இதே மாதிரி ஹதீஸில் புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, விசாலமான ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருடைய கையில் உன்னுடைய ஆத்மா இருக்கிறோ அந்த எல்லாமே சத்தியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, உலகத்துக்கு வந்து நீதியான முறையில் ஆட்சி செய்வாங்க, சிலுவைகளோட செறிவாங்க. இந்த சிலுவையை ஈசா அதில் அறையப்பட்டாங்கன்னு வணங்குறாங்களோ அதே சிலுவையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால் உடைப்பாங்க. பன்றியை சாப்பிட்றாங்க ஹலால் இந்த மக்கள் சொல்கிறாங்க, அந்த பண்டிகைலாம் அவங்க அழிப்பாங்க, கொண்டு குவிப்பாங்க, ஜிஸியாவை இல்லாமாக்குவாங்க.
இதே மாதிரி பொருள் செல்வம் பெருகிடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஜக்காத் கொடுக்கறதுக்கான மக்கள் போவாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த எல்லாட்டும் அந்தளவுக்கு வசதி பெருகிடும். அந்த காலத்தில் காசி பணத்தை விட, காசி பணம்னா முழு உலகம் அனைத்து வஸ்துக்களும் கிடைப்பதை விட ஒரு சுஜூது செய்கிற அவங்களுக்கு பெருசாக விளங்கும். அது நலவாக தெரியும். அந்த அளவுக்கு தீனுடைய சூழலெல்லாம் உருவாக்குவாங்க. பிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பின அந்த ஆயத்தை ஓதுங்க. வஇம்மின் அஹ்லில் கிதாபி லயுமினுன்ன பிஹி கப்ல மௌத்திஹி. ஒவ்வொரு இந்த வேதக்காரர்களும் அவரை கொண்டு மௌத்துக்கு முன்னாடி கியாமத்து நாள் வாரத்துக்கு முன்னாடி ஈமான் கொள்வார்கள் என்ற ஆயத்தை நீங்கள் ஆதாரத்துக்கு ஓதி காட்டினாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பன்றிகள் அழிப்பாங்க, சிலுவைகளை உடைப்பாங்க, தொழுகைகள் மாஷா அல்லாஹ் நல்ல அழகான முள்ள தொழுகைகள் நடக்கும், செல்வம் பெருகும். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு போய் ஹஜ்ஜி செய்வாங்க, உம்ரா செய்வாங்க. செழிப்பான ஒரு சூழல் ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா யாஜூஜ் மாஜூஜ் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புவான். இன்னொரு ஹதீஸில் வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள ஈசா வருவாங்க, உலகத்துக்கு இறங்குவாங்க, வந்து அவங்களுக்கு இமாமாக தொழிப்பாங்க. அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அடுத்த இன்னொரு ஹதீஸில் முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது, நபிமார்கள் எல்லாரும் சகோதரர்கள் தான். ஒரே ஒரு தந்தை வழியில் வந்தவங்க, தாய்கள் வேறுபடுறாங்க. தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அப்படியே பிரிஞ்சு வந்தது. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு தாய்மார்கள் வேறுபடுறாங்க, ஆனால் ஒரே தாய் தான். அடுத்து சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் தான் மிக நெருக்கமானவன் உங்கள் எல்லாரும் விட. ஏண்டா ஒவ்வொரு நபி இருக்கிற எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவருக்கும் எனக்கு மத்தியில் ஒரு தொடர்பு இருக்குது. நபி அவர் இறங்குவார், இந்த உலகத்துக்கு வருவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரை நீங்கள் கண்டிங்கன்னா நீங்கள் அவருடைய அடையாளங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. அவர் சிவப்பு கலருக்கு வாசாக இருப்பார். சிவப்புக்கும் வெள்ளைக்கு நடுவில் அழகான கலர் உள்ள மனிதராக இருப்பார். 2 ஆடை எடுத்திருப்பார். அதில் சிவப்பு கலரோட கலந்த ஒரு ஆடை உடுத்து இறங்குவாங்க. அவருடைய தலையிலிருந்து முடியிலிருந்து தண்ணீர் சொற்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உலகத்தில் சிலுவைகள் உடைப்பாங்க, பன்றிகள் அழிப்பாங்க, ஜிஸ்யா ஒழிப்பாங்க, மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாங்க. அந்த காலத்தில் அல்லாஹு தஆலா எல்லா மார்க்கத்தையும் அழிச்சு இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கும். இது கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு நடக்கும். அவங்கள மூலமாக அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழிப்பான். பிறகு உலகத்தில் அமைதியான அழகான ஒரு நிலைமை உருவாகும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒட்டகத்தோடு சேர்ந்து ஏனைய ஒட்டகத்தை அழிக்கக்கூடிய மிருகங்கள் கூட, சிங்கங்கள் கூட சேர்ந்து மேயும், மாடுகளோடு சேர்ந்து புலிகளும் மேயும். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும். ஆடுகளோடு சேர்ந்து ஓநாய்களும் மேயும். ஒட்டகங்களோட சிங்கங்கள் மேயும், மாடுகளோட புலிகள் மேயும், ஆடுகளோட ஓநாய்கள் மேயும். அது மட்டுமல்ல, வயல்அபு ஸிபியான் பில் ஹய்யாத் லா ததுர்ருஹும். சின்ன பிள்ளைகள் பாம்புகளோட விளையாடுவாங்க. பொம்மையோட விளையாடுற மாதிரி. லா ததுர்ருஹும், இந்த மிருகங்கள் ஒன்று கொண்டு நோவினை செய்யாது. அந்த பாம்புகள் பிள்ளைகளை கொத்தாது, ஓநாய்கள் ஆடுகளை கடிக்காது, புலிகள் மாடுகளையோ சிங்கங்கள் ஒட்டகத்தையோ எதையும் ஒன்றும் செய்யாது. இப்படியாக 40 வருஷங்கள் அது அழகான ஒரு வாழ்க்கை நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷங்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க வஃபாத் ஆகிடுவாங்க. அவங்களுடைய ஜனாசாவை முஸ்லீம்கள் தொழிப்பாங்க. புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இன்ன அவுலன் நாஸ் பி ஈஸா இப்னு மரியம், அன அவுலன் நாஸ் பி ஈஸா இப்னு மரியம், நான் ஈசாவோட நான் மிக நெருக்கமானவன். வல்லம் பியா அவுலாது இல்லாத்தின் லைஸ பைனி வ பைனஹுன் நபியுன். நபிமார்கள் எல்லாரும் ஒரு தந்தையும் உடைய பிள்ளைகள் தான், தாய்கள் தான் வேறுபட்டிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கும் ஈசாக்கும் நடுவில் எந்த நபியும் கிடையாது. எனக்கும் ஈசாக்கு நடுவில் எந்த நபியும் இல்லை. அவங்களுக்கு பிறகு வந்த நபி நான் தாண்டு. இதே மாதிரி நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஜ்ஜால் இருக்கும் பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்போ தஜ்ஜாலுடைய சம்பவமும் விரிவாக ஹதீஸில் வந்திருக்குது. இப்போ நேரம் இல்லை. அடுத்தது இன்றைக்கு ஓதி காட்டப்பட்ட ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
லாக்கின் அல்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல் இலைக், அல்லாஹு தஆலா உங்கள் மீது இறக்கின அந்த குர்ஆன் இருக்கிறதே அதை அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அன்ஸலஹு பி இல்மி, அல்லாஹ் தன்னுடைய இல்மின் மூலமாக உறுதியான அமைப்பில் தெளிவான முறையில் இறக்கியிருக்கின்றான். அதில் எந்த சந்தேகமோ அல்லது அறிவில்லாதத்தனம் உள்ள விஷயங்களோ அதில் இல்லை. வல் மலாயிகத்து யஷ்ஹதூன், மலக்குமார்களும் இதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. குர்ஆன் ஹக்கானது அல்லாஹு தஆலா உறுதியான முறையில் இறக்கியிருக்கின்றான். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சி சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா மட்டுமே போதும், அல்லாஹ்வுடைய சாட்சி மட்டுமே போதும், அதுக்கு வேற மேலதிகமான சாட்சி ஒன்றும் தேவையில்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா யா அஹ்லல் கிதாப் லா தகுலூ ஃபீ தீனிக்கும், ஈமான் கொண்ட வேதக்காரர்களே உங்களோட மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறாதீங்க, லிமிட்டை தாண்டாதீங்க. ஏண்டா அதிகமான நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் எல்லை மீறினாங்க. எல்லை மீறி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அளவுக்கு உயர்த்தினாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அந்தஸ்தை விட உயர்த்தி, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை விட கூட்டி, அவரை மனிதன் என்ற தன்மையை விட்டு வெளியாக்கி தெய்வமாக ஆக்கிட்டாங்க. நபியாக இருந்தவங்களை கடவுளாக தெய்வமாக ஆக்கி அல்லாஹ் வணங்குற மாதிரி அவங்கள வணங்க தொடங்கினாங்க. அவங்கள பின்பற்ற விஷயத்தில் எங்களுக்கு இப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லை மீறி அதை அவங்கள பற்றி உயர்ந்த கருத்துக்களை சொல்லி கடைசி கடவுளாக ஆக்கி கொண்டாங்க. இது பகிரங்கமான வழிகேட்டில் அவங்க போயிட்டாங்க. வலா தக்கூல் அலல்லாஹ் இல்லல் ஹக், எனவே அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் ஹக்கை தவிர வேறு எதையும் சொல்லாதீர்கள். இன்னமல் மசீஹ் ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹி வ கலிமத்து, அல்லாஹ் சொல்லான் ஈசா இருக்கிறாரே அவர் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதுவர், வ கலிமத்துஹு அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தைன்னு அல்லாஹ் குன் என்ற வார்த்தையின் மூலமாக படைத்தான். அல் காஹலா மரியம், மரியமுடைய பக்கம் அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டான் அப்படின்னா ஆகு என்று சொன்னான். வரூஹிம் மின்ஹு, அவனுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ரூஹ். ஏன்னா இவங்க வித்தியாசமாக படைக்கப்பட்டதுனால அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தையில் பாவிச்சிருக்கிறான். அதனால தான் ஆல இம்ரான்ல பனி இஸ்ராயேலுடைய சம்பவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு சம்பந்தமாக விசாலமாக வந்துச்சு. அந்த நேரம் அல்லாஹு தஆலா அந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று முஹ்கமானது, ரெண்டு முத்தஷாபி. முஹ்கமானதுன்னா தெளிவான ஆயத்துக்கள், லேசாக எல்லாருக்கும் விளங்கிறேன். முத்தஷாபிகான ஆயத்துகள்டா அந்த வார்த்தைகளை கவனிச்சா கருத்து வித்தியாசமாக தெரியும், எல்லாருக்கும் அதை விளங்க முடியாது. அப்போ யஹூதிகள் நஸ்ரானிகள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஆயத்துக்களை அவங்களுடைய மனோச்சிக்கு தோதாக கொண்டு போனாங்க. இது சம்பந்தமான ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன் சூரா ஆல இம்ரான்ல. அப்போ இதை மாதிரி வார்த்தைகள் ஒன்று தான் இது. இந்த கலிமத்துஹு அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னா அல்லாஹு தஆலா அவரை வித்தியாசமாக படைச்சிருக்கிறான். ஏண்டா அவர் தன்னுடைய அல்லாஹ்வுடைய மகன் அவர். இதே மாதிரி ரூஹு மின்ஹு, அல்லாஹுடைய ரூஹுன்னு சொல்கிறான். அப்போ ரூஹு மின்ஹுன்னு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ரூஹு கொடுக்கப்பட்டவன் அர்த்தம். இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹுடைய ஒரு ரூஹுன்னு சொல்கிறாங்க, அல்லாஹுடைய ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அப்படி அல்ல அந்த அர்த்தம், நீங்கள் இந்த உங்களுக்கு விலங்கல்லாட்டி இதை நீங்கள் இல்முடைய உங்களை பக்கம் இந்த கருத்தை கொண்டு அவங்கள்ட்ட கேளுங்க, அது அல்லாஹ் பக்கம் இழுங்க. ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலி, எனவே அல்லாஹை கொண்டு அல்லாஹ் ரசூல்மாரை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னால் வலா தக்கூலு சலாசா, மூன்று தெய்வீக திருத்துவ கொள்கையை சொல்லாதீங்க. அப்போ அவங்களோட இன்னொரு கருத்துன்னா மூன்று ட்ரினிட்டின்னு சொல்கிறோமே, ட்ரினிட்டி காலேஜ். ட்ரினிட்டினா என்ன அது? இந்த திருத்துவ கொள்கை, மூன்று கடவுள் என்ற கொள்கை தான் எனக்கு அந்த காலேஜுடைய பேரை. மூன்று கொள்கைகளை சொல்கிறாங்க. யார் கடவுள்? யார்? அல்லாஹ், அடுத்தது மரியம், அடுத்து ஈசா. ட்ரினிட்டின்டா அதான் மூன்று கடவுள் என்று சொல்றது. அல்லாஹ் சொன்னால் நீங்கள் அதை கூட சொல்லாதீங்க, இந்த பேரை கூட சொல்லாதீங்க, மூன்று கடவுள் என்று சொல்லாதீங்க, கடவுள் ஒன்று தான். இன் தஹூ ஹைரல்லாக்கும், நீங்கள் இந்த மாதிரி பேச்சுகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், தான் உங்களுக்கு நலவாக இருக்கும். இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், அல்லாஹ் மட்டும்தான் ஒரு கடவுள். சுபஹானு யகுன லஹு வலத், அல்லாஹுக்கு ஒரு கடவுள் என்று சொல்றது இருக்குதே அது பெரிய மடத்தனம் அல்ல, அதை விட்டும் பரிசுத்தமானவன். லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானம் பூமிக்குள்ளதெல்லாம் இடைப்பட்டதெல்லாம் அவனுக்கு தான் சொந்தமானது. வகஃபா பில்லாஹி வக்கீலா, எனவே இதெல்லாம் பொறுப்பாக நின்று கவனிக்கிறதுக்கு அல்லாஹுவே போதுமானவன். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, ஒரே ஒரு கடவுள் தான், அல்லாஹ் மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு தூதுவர் தான். ஏனைய முந்திய ரசூல்மார் இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், ஈசாவும் ஒரு ரசூல் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் போயிருக்கிறாங்க. உம்முஹு சித்தீகா, அவங்களோட தாய் இருக்கிறாவே ஒரு உண்மையான ஒரு பெண். கானாயா குலானி தாம், இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க.
உணவு சாப்பிட்றாங்க. அப்படி இதுக்கு எல்லாம் சொல்லலாம்டா, அல்லாஹ் எதையும் சாப்பிட்றது கிடையாது. அல்லாஹ்க்கு எந்த சாப்பாடும் அவசியம் இல்லை. அவன் சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை, தூங்குறது இல்லை. இவங்க அப்படி இல்லை, இவங்க மனிதர்கள், இவங்க சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவரை கடவுளாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்ஹுவ இல்லா அபுதுன் அன்அம்னா அலைஹி, இவர் என்னுடைய அடியான், அவருக்கு நாங்கள் உபகாரம் செஞ்சுருக்கிறோம். அவரை குன் ஃபயக்குன் ஆகன்று சொன்னமாகிட்டார், அப்படியான ஒரு படைப்பு தான் அவர். அதனால் நீங்கள் அவரை கடவுளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈசாவை நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, அவரே கூட தான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறத குறையாக கருதுகிறார். இல்லை லயஸ்தன் கிஃபல் மசீஹ் யக்குன் அபுதன் லில்லா வலல் மலாய்க்கத்துல் முக்கர்ரபூன், ஈசாவும் அல்லாஹுடைய நெருக்கமான மலக்குமார்களும் கூட அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை குறையாக கருதுகிறார்கள். இல்லை, மாறாக அதை பெருமையாக நினைக்கிறாங்க. ஏண்டா அல்லாஹ் அடிமையாக இருக்கிறது யாருக்கு அடிமை என்று பார்க்கணும். அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிறோமா, இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். ஏன், அல்லாஹு தாலா உலகத்துக்கும் அதிபதி, அனைத்தையும் படைத்தவன், பரிபாலித்தவன். அதனால் அவனுக்கு அடிமையாக இருக்கிறது என்பது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நாங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறோம், அரசியலில் மற்ற விஷயங்களில் அவரை மட்டும் கை வச்சிடாதீங்க. அவர் யாருடைய ஆள் தெரியுமாண்டு, அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறார், யார் ஆள் தெரியுமான்னு கேட்குறோம். நாங்கள் யாருடைய ஆள்? நாங்கள் அல்லாஹுடைய ஆள், அல்லாஹுடைய அடிமைகள். நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஆள் எங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரன், ரப்புல் ஆலமீன், முழு அகிலத்தையும் படைத்து போஷிக்கக்கூடியவன். அதனால் அந்த அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிறது என்பது எங்களுக்குள்ள பெருமை. சிலுவைக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் பலகைக்கும் அடிமையாக இருந்தால் தான் நாங்கள் கேவலப்படணும். எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிறோமே, இது எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅம்மல்லதீன ஆமனு, இன்னொரு கூட்டம் வமயஸ்தங்கிஃப நிபாதத்திஹி, யாரு அல்லாஹுடைய அடியானாக இருக்கிற விஷயத்தில், அவனுக்கு வணங்குற விஷயத்தில் பெருமை அடிக்கிறாங்களோ, குறையாக கருதுறாங்களோ, ஃபஸயஹ்ஷுருஹும் இலைஹி ஜமியா, எல்லாரையும் அல்லாஹ் தன்னிடத்தில் திரும்ப மீட்டி எழுப்புவான், அல்லாஹ் எழுப்புவான். அந்த நேரத்தில் யார் அல்லாஹுக்கு ஈமான் கொண்டாங்களோ, நல்லமல் செஞ்சாங்களோ, ஃபயுஃபிஹும் உஜூரஹும், அவங்களுடைய கூலி எல்லாம் முழுமையாக கொடுப்பான். வயஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, தன்னுடைய உபகாரத்தின் மூலமாக இன்னும் அதிகரித்து கொடுப்பான். அதுக்கு மாற்றமாக யார் பெருமை அடித்தாங்களோ, வமல்லதீன இஸ்தன்கஃபு வஸ்தக்பரு, பெருமை அடித்தாங்களோ, அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறத குறையாக நினைச்சாங்களோ, ஃபயுஅஸிபுஹும் அஸாபன் அலீமா, அல்லாஹு தஆலா அவர்களை பயங்கரமாக வேதனை செய்வான். வலா யஜிதூன லஹும் மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா, அப்படி அல்லாஹ் வேதனை செய்யும் பொழுது அல்லாஹ்க்கு உதவி செய்யக்கூடியவங்களோ, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களோ அல்லது இந்த நண்பர்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்விட்டு பாதுகாக்கக்கூடியதுக்கு சக்தி யாருக்கும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவன். அதனால் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கும்படி அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். எனவே இந்த சூறால் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுற நோக்கம் நேற்று சொன்னேன், ஒவ்வொரு நாள் ஞாபகப்படுத்தப்படுது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் முந்தைய சமுதாயத்தை பற்றி, யஹூதிகளை, நஸ்ரானிகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் திரும்ப பல இடங்கள் எல்லாம் சொல்கிறான். இப்போ அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தான் முடிஞ்சு போனாங்களே, அழிஞ்சு போயிட்டாங்களே, உலகத்தில் இருக்கின்றாலும் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லையேன்னு அவங்கள பற்றி எல்லாம் சொல்லணும் என்று கேட்டால், குர்ஆனில் ஒரு வார்த்தையும் ஒரு ஆயத்தல்ல, ஒரு வார்த்தை கூட வீணானது கிடையாது. முழு குர்ஆனும் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் எங்களுக்கு உபதேசமாகவும் படிப்பினையாகவும் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த யஹூதி நஸ்ரானிகளுடைய சம்பவங்கள், முனாஃபிகீன்களுடைய சம்பவங்கள்லாம் திருப்பி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எதுக்கு சொல்லலான்னு சொன்னால், நாங்கள் அவங்களுடைய வழிகளில் போயிடக்கூடாது. நாங்கள் எந்த தவறுகளின் காரணமாக அல்லாஹுக்கு நெருக்கத்தை அடைந்த நபிமாருடைய பிள்ளைகளாக இருந்தும் அல்லாஹ் அவர்களை தூக்கி எறிஞ்சானோ, அந்த மாதிரி செயல்களை நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது, எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. நாங்கள் அதை விட்டும் பாதுகாத்துக்கிறோம் என்பதற்காண்டித்தான். எனவே இந்த பொறாமை, வஞ்சகம், பெருமை, அல்லாஹுக்கு அடிமையாக அல்லாஹ் வணங்குற விஷயத்தில் தாழ்மையாக கருதுறது, நபியை பின்பற்றுற விஷயத்தில் குறையாக கருதுறது, இதெல்லாம் தான் அந்த யஹூதிகள் அழிச்சிட்டது. இந்த மாதிரி தன்மைகள் எங்கள்கிட்ட வராமல் உம்மத்தையும் அல்லாஹத்தில் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹுடைய உண்மையான அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹுடைய நெருக்கத்தோடு உலகத்திட்டு பிரிஞ்சு மேலான அந்தஸ்தர் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.